நெல்லை கங்கை கொண்டான் மான்கள் சரணாலயத்தில் உள்ள மான்கள் இரை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதாகவும் இதனால் மான்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாகவும் விலங்குகள் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் சரவணன் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சரவணன், வணக்கம். சமூக ஆர்வலர்கள் இது குறித்து என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? வணக்கம் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே இருக்கக்கூடிய இந்த புள்ளி மான்கள் சரணாலயம் தான் நாட்டிலே முதலாக உருவாக்கப்பட்ட புள்ளி மான்களுக்கான ஒரு தனி சரணாலயம். இந்த புள்ளி மான்கள் சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் சுமார் 288 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து இந்த புள்ளி மான்கள் சரணாலயம் வந்து அமைஞ்சிட்டு இருக்குது. இந்த புள்ளி மான்கள் சரணாலயத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட 196 மான்கள் இருப்பதாக வந்து கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட புள்ளி விபர கணக்குப்படி தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அந்த காட்சியை நாம் இங்கு நேரடியாகவே காணலாம். இந்த புள்ளிமான்கள், அதாவது கங்கை கொண்டான் புள்ளிமான்கள் சரணாலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மதில் சுவர்களை பார்த்தோமேயானால் மிகவும் சிறிய அளவிலே கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சுவற்றை பார்த்தீர்கள் என்றால் ஈஸியாக இதில் வந்து மான்கள் வந்து எகிரி குதித்து வெளியே வரக்கூடிய சூழல் நிலவுவதால் புள்ளிமான்கள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய மான்கள் அவ்வப்போது இரை தேடியும் தண்ணீர் தேடியும் சாலைகளுக்கு வந்து வருவதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகிறார்கள். இந்த சாலையானது கன்னியாகுமரி மற்றும் காஷ்மீர் ஹைவேயில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழியாக போகக்கூடிய அனைத்து வாகனங்களும் மிகவும் அதிவேகமாக செல்லக்கூடிய காரணத்தினால் சரணாலயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மான்கள் வாகனத்தில் அடிபட்டு இறக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மான்கள் சரணாலயத்திற்கு பின்புறம், அதாவது இடதுபுறம் பார்த்தமையானால் அங்கு ரயில் தண்டவாளங்கள் இருக்கின்றன. மான்கள் ஒன்று வலப்புறமாக வந்தால் தேசிய நெடுஞ்சாலை, இடப்புறமாக சென்றால் ரயில்வே தண்டவாளம் இருக்கின்ற காரணத்தினால் மான்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வாகனத்திலும் ரயிலிலும் அடிபட்டு இறக்கக்கூடிய சூழல் உருவாவதாகவே இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிமான்கள் சரணாலயத்தில் மான்களுக்கு போதிய இரை இல்லை என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குடித்தண்ணீர் வசதியும் இங்க முறையாக செய்து கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த கங்கை கொண்டான சுற்றி இருக்கக்கூடிய சித்தார்மடம் மற்றும் தாளையத்து ஆகிய பகுதிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய மான்கள் வந்து இரை தேடியும் தண்ணீர் தேடியும் அலையக்கூடிய சூழல் உருவாவதனால் நாய்களிடமும் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகிறது. இதன் காரணமாக மான்களுடைய உயிரிழப்பானது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பக்கம் பார்த்தமே ஆனால் கங்கை கொண்டான் சிப்காட் என்ற ஒரு தொழில் மையம் இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த கங்கை கொண்டான் புள்ளி மான்கள் சரணாலயத்தை தாண்டிலும் இந்த கங்கை கொண்டான் சிப்காட் பகுதியிலும் வந்து மான்கள் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. சரணாலயம் என்று சொன்னாலே மான்களுக்கான ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கங்கை கொண்டான் சிப்காட்டுக்குள்ளேயும் இதைவிட மான்கள் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கங்கை கொண்டான் சிப்காட்டு பகுதியும் ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவித்து அங்கே இருக்கக்கூடிய மான்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்களும் சமூக ஆர்வலும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து நாம் சமூக ஆர்வலோட நேரடியாக தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கை கொண்டான் சரணாலயத்திலிருந்து மான்கள் சாலைக்கு வந்து அறியப்படுறது தொடர்கதையாக இருக்கிறது மற்றும் இறை தேடியும் தண்ணீரை தேடியும் வந்து ஊருக்குள்ளே வரதான் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது ஒன்றுபட்ட திருநெல்வேலி தாலுகா, அதாவது இப்போ மானூர்னு பிரிச்சிருக்காங்க. இந்த தாலுகாவில் மொத்தம் 3 இடங்களில் காப்பு காடுகள் சொல்கிறாங்க. கங்கை கொண்டான் 1, கங்கை கொண்டான் 2, அப்புறம் தாளையத்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், இப்படி 3 ஃபாரஸ்ட். இதுதான் அதாவது வன அந்தஸ்து பெற்ற 3 பகுதி இது மட்டும்தான். இந்த 3 பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கங்கை கொண்டான் சரணாலயமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க 2013 சரணாலயம். அதுக்கு முன்னாடி மான் பூங்கான்னு வச்சுருந்தாங்க. 2013க்கு அப்புறம் சரணாலயமாக அதை அறிவிப்பு செய்திருக்காங்க. இந்த சரணாலயத்தில் 2019-20 கணக்குப்படி 196 மான்கள் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்லியிருக்காங்க வனத்துறை சார்பில். இந்த கங்கை கொண்டானுக்கு இந்த இது பார்ட் 1. இது பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வனப்பகுதி இருக்குது. அந்த வனப்பகுதியில் கிட்டத்தட்ட 107 மான்கள் இருக்குதுன்னு சொல்லி வனத்துறை கணக்கு சொல்லியிருக்காங்க. தாளையத்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அங்கே வந்து 212 மான்கள் இருக்குது. இந்த தாளையத்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இங்கே இருக்க வனத்திலேயே அதிக பரப்பளவு கொண்டது அந்த வனம் தான். அந்த 3 வனங்கள், அந்த 3லேயும் மான்கள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து இந்த கங்கை கொண்டான் பார்ட் 1ல் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும்தான் சரணாலயமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 2யும் சரணாலயமாக அனௌன்ஸ் பண்ணலை. ஆக பரப்பளவும் அதிகமாக இருக்குது, மான்களும் அதிகமாக இருக்குது. அந்த பகுதியை ஏன் சரணாலயமாக அறிவிப்பு செய்யவில்லை? அதான் மான்களை பாதுகாக்கணும்னு நினச்சா ஒட்டுமொத்தமாக எல்லா மான்களையும் பாதுகாக்கணும். ஆனால் இவங்க வந்து இதை மட்டும்தான் சரணாலயம் அனௌன்ஸ் பண்ணி மற்றதான் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சரணாலயம் என்று சொல்லக்கூடியது ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து, அதாவது புள்ளிமான்கள், இந்த புள்ளிமான்களை பாதுகாப்பதற்காக ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அதை வந்து பாதுகாக்கிறது தான் சரணாலயம்னே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் 4 வழிச்சாலை, இன்னொரு பக்கம் ரயில்வே லைன். இது ரெண்டுமே அடிக்கடி போக்குவரத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து நிறைந்த இடம். இந்த இடத்துல சரணாலயமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சரணாலயம்னு பார்த்தீங்கன்னா அந்த சரணாலயத்தை வந்து சைலன்ட் ஜோன், அமைதி பகுதின்னு சொல்லுவாங்க.
இந்த அமைதி பகுதியில் பகல் நேரத்தில் 50 டெசிமல், இரவு நேரத்தில் 40 டெசிமல் தான் நாய்ஸ் அலௌடு. இப்போ இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், இது அடுத்து தான் சேஞ்சுரி இருக்குது. இங்கே நாய்ஸ் லெவல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 டெசிமல் இருக்கும். ஆக இது சரணாலயமாக அறிவிப்பு செய்வதற்கே தகுதியற்ற இடத்தை சரணாலயமாக முதல்ல அறிவிப்பு செய்திருக்காங்க. அது ஒரு பக்கம். இப்போ இங்கே வந்து முன்னாடி காம்பவுண்ட் சுவர் உடஞ்சிருந்தது. இப்போ அதை கொஞ்சம் டாடா பவர் சோலார் அவங்க வந்து ஏதோ பணம் கொடுத்து கொஞ்சம் சரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதை சரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த சுவரை வந்து மான்கள் வந்து அசாதாரணமாக தாண்டி சாலைக்கு வந்துடும். அடிக்கடி இங்கே வந்து விபத்து ஏற்பட்டு மான்கள் இறந்து கொண்டிருந்தது. அந்த பக்கம் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே லைன் இருக்குது. அந்த ரயில்வே லைனில் வந்து அங்கே வந்து எந்த விதமான வேலியும் கிடையாது, சுவரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக இந்த மான்கள் நம்ம வந்து தகவல் உரிமை சட்டத்தில் வந்து நம்ம கேட்கும்போது அவங்க சொன்னாங்க மான்கள் வந்து அடிக்கடி இடம் மாறி செல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்க மான்கள் புலம்பெயர்ந்து ராஜோலிபுரம் சொல்லக்கூடிய அந்த செப்பறை அந்த பகுதியில் போய் ஒரு 50-100 மான் அங்கே செட்டில் ஆகிட்டு, அப்புறம் சேந்திமங்கலம் மணிமூர்த்தீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் போய் ஒரு 25-30 மான்கள் அங்கே செட்டில் ஆகிட்டு, சென்ற ஆண்டு 2023 புள்ளிமான் தாமிரபரணி ஆற்றுல விழுந்து இறந்துருக்கு. நம்ம அப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு அவங்க வந்து எங்கள் மான்களை எல்லாம் நாங்கள் சரணாலயத்திலே நாங்கள் கொண்டு விட்டுட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்று வரை அங்கே 25 மான்கள் அந்த சரணாலயத்தில் தான் அங்கே இருக்குது. அந்த சேந்திமங்கலம் பகுதியில் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு 25-50 மான்கள் அங்கே தான் இருக்குது. அங்கே உள்ள விவசாய பயிர்களெல்லாம் நாசம் பண்ணுது. விவசாயிகள்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. மான்களுடைய ஒரு சிறப்பு குணாதிசயம், இந்த புள்ளிமான்களோட சிறப்பு குணாதிசயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த மான்களை பிடித்து ஒரு இடத்திற்கு மீண்டும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவானது. அதனால் அந்த மான்களை அதை பிடிக்கும்போது அதுக்கு வந்து இறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இது நான் சொல்லலை, இது வனத்துறையே சொல்கிறாங்க. ஆக இப்போ அங்கே இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் அவங்க எப்படி இங்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க? ஆக நாங்கள் வந்து சரணாலயம் வச்சுருக்கிறோம். நான் இந்த நீதிமன்றத்தில் 2019 இதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு வழக்கு பதிவு பண்ணேன். அந்த வழக்கில் வந்து இந்த வாட்ச் டவர் அப்படியும் அழகழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் நீதியரசர்கிட்ட காமிச்சாங்க. உடனே நீதியரசர்கள் நீங்கள் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். 2019 ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடணும். அப்படி நீங்கள் முடிக்கலைன்னா மனுதாரராகிய நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவோடு முடித்தாங்க. 2019 இந்த உத்தரவை முடித்த பிறகும் இன்று வரை அந்த உத்தரவு நிறைவேற்றப்படவே இல்லை. இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அப்போ நம்ம வந்து வனத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டால் வனத்துறை நாங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் எத்தனை புலிகள் உள்ளனங்கிறது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன். ஒரு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் இருக்கிற வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா இங்கே எத்தனை புலி இருக்குன்னு? அவங்க வந்து என்கிட்ட வந்து எனக்கு தகவல் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து தேசிய புலிகள் நியூ டெல்லி அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக அந்த வனத்துறை வந்து இந்த மான்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த 3 பகுதிகள் தான் வனப்பகுதிகள். மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மான்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்து இந்த மான்களை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.